ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ரா கிச்சன். இன்றைக்கி நாம் மித்ரா கிச்சனில் ஒரு சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு தான் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் துவரம்பருப்பு தாங்க எடுத்துருக்கிறேன். துவரம்பருப்பு அந்த நொய் குருணை பருப்பு இருந்துச்சு, அதை தான் நான் ஊற வச்சு பருப்பு உருண்டை செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் இந்த ஒரு கப் அளவுக்கு பருப்பு எடுத்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 ஹவருக்கு முன்னாடி நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ மிக்ஸி ஜாரோடு சேர்த்துடலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 காஞ்ச மிளகாய். இந்த உருண்டைக்கு மட்டும்தான் நாம் காரம் உப்பு எல்லாம் சேர்க்க போகிறோம், குழம்புக்கு தனியாக சேர்க்க போகிறோம். அதனால் உருண்டைக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 3 காஞ்ச மிளகாய், உப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு 2 சுற்று விட்டால் போதும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ நாம் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டால் போதும். தண்ணியே சுத்தமாக விடவே கூடாது. இதை வேறு பாத்திரத்துக்கு சேர்த்தாச்சு. இது கூடவே நான் ஒரு சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துடலாம். சின்ன வெங்காயமே போடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு 10 பூண்டு பல் அளவுக்கு நான் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டேன். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 மூடி தேங்காய், இது எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சேர்த்து விட்டுக்காங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக உருண்டை பிடிக்க வருது. தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அவ்வளோதாங்க, தண்ணியே விடவே கூடாது. பாருங்கள், சூப்பராக வருது உருண்டை பிடிக்கிறதுக்கு. இது எல்லா மாவையும் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ கடாய் அடுப்பில் வச்சாச்சு. கடாய் அடுப்பில் வச்சு கடாய் காஞ்சிடுச்சு. இப்போ நாம் ஆயில் சேர்த்துடலாம். நல்லெண்ணெயே ஊற்றிக்கோங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் பொரியட்டும். வெந்தயம் பொரிஞ்சிடுச்சு. 1 கைப்பிடி அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூடவே 10 பூண்டு பல், 2 நல்லா வதங்கட்டும். ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துடலாம். இது கூட நான் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட நல்லா சேர்த்துடலாம். தக்காளி நல்லா குலைவாக வதங்கணுங்க, நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி சீக்கிரமே வதங்கிடும்.
பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட இப்போ நம்ம குழம்பு மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்துடலாம். உருண்டைக்கு நாம் தனியாக காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் குழம்புக்கு தேவையான உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு நீங்கள் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் எனக்கு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த மிளகாய் பொடி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா உருண்டை போட்டோம் அப்படின்னாக்க அந்த உருண்டையே குழம்ப கொஞ்சம் குடிச்சிரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இது கூட நாம் உருட்டி வச்ச இந்த உருண்டை ஒன்று ஒன்றா போட்டு நாம் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா அப்படியே சேர்த்துடக்கூடாது. ஒரு 2, 3 இது மாதிரி போட்டு அது வெந்து மேலே அதுக்கப்புறம் அடுத்தது உள்ளதை நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்து விட்டுறலாம். பாருங்கள், 4 இது போட்டிருக்கேன். இது 4 வெந்து மேலே வரட்டும். அதுக்கு அடுத்தாப்பில் நம்ம அடுத்ததை சேர்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக மேலே வெந்து வந்துடுச்சு. உடையவே இல்லை பாருங்கள், கல் மட்டும் கிடக்கு. இட்லி பானையில் வேக வச்சு கூட போடலாம். ஆனால் நம்ம இது சிம்பிளான ஒரு மெத்தடுங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ஒன்று கூட உடையவே உடையாது. சூப்பராக வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ அடுத்தடுத்த உருண்டைகளை சேர்த்துடலாம். வாவ், பாருங்கள், எல்லா உருண்டையுமே வெந்து மேலே வந்துடுச்சு பாருங்கள். சூப்பராக ஒரு உருண்டை கூட உடையவே இல்லைங்க. கல் மாதிரி இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக. அருமைங்க, எல்லா உருண்டையுமே சூப்பராக வெந்துடுச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் சின்ன வெங்காயமே நீங்கள் செய்கிறீங்க, நல்லெண்ணெயே செய்கிறீங்க, இதே மாதிரி நீங்கள் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக உங்களுக்கு பருப்பு உருண்டை குழம்பு கிடைக்கும். கொஞ்சம் பெரட்டி போட்டுடலாம். ஏன்னா ஒரு பக்கமே வெந்திருக்கும், அதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் மித்ரா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர்.